உணர்வு உள்ளவங்களுக்கு தான் என்றைக்குமே கட்சியில் பதவியோ பதவி கொடுக்கணும். இது உணர்வு இல்லாதவங்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கட்சி தேஞ்சிக்கிட்டு போகுது. சும்மா இருந்திருந்தா யாருமே நவர மாட்டாங்க. இப்போ வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா தந்தாங்க, அவங்க அடுத்தது இப்போ விஜய் வந்தாங்க. சரி, வீராட்சி நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் நல்ல மக்கள் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்தாங்க. அம்மாவை இதாக வச்சு புகழ் பாடியே தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியுது. பின்னாடி பார்க்கும்போது அவங்க அடுத்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்கல்ல. கரையும் ஜால்ரா திட்டவங்கள கட்சியிலேருந்து களையணும். அப்போ தான் இவங்க வளர முடியும், இல்லைன்னா கஷ்டம். அங்கே கெடுத்துருக்குறாங்களா எவ்வளோ பேர். இப்போ டிஎம்காரங்க அங்கங்கே ஊழல்னு சொல்லல, அதேமாதிரி இவங்க வந்து இங்கே வந்து சேர்ந்து இங்கேயும் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமையிலேயே வந்து ஒரு சரியான ஒரு இணைப்பு இல்லாதனால தான் பிரிகிறாங்களோன்றது ஒரு என்னோட எண்ணம். ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு ஜம்ப் ஆகிறதுனால இந்த என்ன சொன்னாங்க, ஊழல் சக்தி அங்கேருந்து இங்கே வந்தால் தூய சக்தியாக மாறிடுமா? எம்எல்ஏங்களுக்கு வந்து 15 கோடி இப்போ பேரம் பேசி தான் வந்து அவங்களை இந்த பக்கம் வர வைக்கிறதா வந்து செய்திகளும் வருது. இது வந்து ஜனநாயக சக்திக்கு எதிரான ஒரு செயலாக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. 40 நாளில் டிஎம்கே என்ன பண்ணிச்சு, அதிமுக என்ன பண்ணிச்சுன்னு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா, அந்த 40 நாளில் என்னென்ன வரும், என்ன ஊழல் வரும், என்ன பிரச்சனை வரும்னு தான் வருமே தவிர நல்ல விஷயம் வருமா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ அரசியல்ல பரபரப்பா போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுகல இருந்து எம்எல்ஏக்களும் சரி தொண்டர்களும் சரி வரிசையா தாவேக்கா இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க, எப்படி அவங்க அணுகுறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆனா இப்ப அதிமுக தொடர்ந்து தாவேக்கா இணையறாங்க இல்லையா, அதை எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பாரம்பரியமான கட்சிங்க. ஆனால் இவங்க அதாவது உணர்வு உள்ளவங்களுக்கு தான் என்றைக்குமே கட்சியில் பதவி கொடுக்கணும். இது உணர்வு இல்லாதவங்களுக்கு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி கட்சி தேஞ்சிக்கிட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்க எல்லாமே இப்போ நம்ம நினைக்கிறோம் பதவிக்காண்டி தான் மாறுறாங்க அவங்கெல்லாம், இல்லையா? அவங்க ஏன்னா அந்த சுகத்திலே வாழ்ந்தவங்க வந்து சும்மா இருக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ பதவியை ஒருத்தர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா அதுக்கு இந்த சட்டத்தில் தண்டனை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அது பெரிய அபத்தம். அது அப்படி பண்ணக்கூடாது. அப்படி நினச்சா இஷ்டத்துக்கு அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு கடுமையான சட்டம் வந்தால் தான் இந்த என்ன சொல்லுவாங்க, கட்சி தாவல் இதை நிப்பட்ட முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களை எம்ஜிஆர் போல பார்க்குறோம் அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்லிட்டே வராங்கல்ல. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு புகழ் பாடத்தானே மேடம் பண்ணுவாங்க. இப்போ என் கட்சி தலைவனை நான் பாடித்தானே ஆகணும். அது மாதிரி ஜால்ரான்ற ஒரு கோஷ்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1991 மாண்புமிகு அம்மா இருந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய கவர்மெண்ட்டில் கூட அம்மாவை இதாக வச்சு புகழ் பாடியே தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா தெரியுது. பின்னாடி பார்க்கும்போது அவங்க அடுத்த எலெக்ஷனில் தோற்று போயிட்டாங்கல்ல. கரையும் ஜால்ரா திட்டவங்கள கட்சியிலேருந்து களையணும். அப்போ தான் இவங்க வளர முடியும், இல்லைன்னா கஷ்டம். சும்மா இருந்திருந்தா யாருமே நவர மாட்டாங்க. இப்போ வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தது ஜெயலலிதா தந்தாங்க, அவங்க அடுத்தது இப்போ விஜய் வந்தாங்க. சரி, வீராட்சி நல்லா பண்ணுவார்னு சொல்லிட்டு தான் நல்ல மக்கள் ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்தாங்க. இவரும் எம்ஜிஆர் ஆட்டம் தான் பண்ணுறாரு. எல்லாமே ஒன்று ஒன்றா பொறுமையாக செய்கிறாரு. லேட்டாக செஞ்சாலும் லேட்டஸ்ட்டாக செய்கிறாருல, நல்ல விஷயந்தான். ஆனால் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சாலும் விஜய் கட்சி வந்து அவங்களாம் எடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சாலும் இப்போ எப்படி இவங்க டீமாக இருக்கிறாங்களோ அதே டீம் தான் நல்லது. வேறு டீம் எடுத்து உள்ளார விட்டாங்கன்னா கட்சியை வேஸ்ட்டு. ஏன்னா இந்த டீமே கரெக்டாக இருக்குது. தப்பு செய்கிறவங்களாம் எடுக்கிறாரு, பண்ணி நீக்கம் பண்ணுறாரு. அது நல்ல விஷயம். அது திரும்பி இவங்க ஏன் அங்கன்னா அங்கே வருமானம் தெரிஞ்சு போச்சு, வருமானம் இல்லைன்னு. இப்போ இவர் பேர் இங்கே வந்து கெடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ அங்கே கெடுத்துருக்குறாங்களா எவ்வளோ பேர். இப்போ டிஎம்காரங்க அங்கங்கே ஊழல்னு சொல்லல, அதேமாதிரி இவங்க வந்து இங்கே வந்து சேர்ந்து இங்கேயும் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ விஜய் கட்சி தானே வீணாகும். இதனால விஜய் கட்சிக்கு பாதகமாகும். ஆமாம், கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற ஆளுங்களே கரெக்டாக இருக்கிறாங்க. அங்கங்கே ஒன்று ஒன்று பண்ணுறாங்க தேர்தலில். நான் அதேமாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். வேஸ்ட்டாக இவங்கெல்லாம் உள்ளார விட்டு வேஸ்ட்டாக கட்சி வேஸ்ட்டாக தான் ஆகும். அப்புறம் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இப்போ இவங்க கூட்டணி கட்சியில் இவ்வளோ கட்சி இருந்தது, டிஎம்கே கூட யாரும் ஜெயிக்கல. ஆனால் இது தனியாக நின்று தானே இது பண்ணார். அப்போல்லாம் இந்த கட்சிக்காரங்க வர வேண்டியது தானே, அப்போ ஏன் வரல நான் கேட்குறேன். அப்போல்லாம் வர தானே ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் அப்போல்லாம் வந்து தானே. இந்த கட்சி வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு.
ஒன்றைக்கும் இல்லாமல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் விஜய் தான் வருவாருன்னு தெரிஞ்சு போச்சு. இதுலயாச்சும் இப்போ சம்பாதிக்கலான்னு வராங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரவே வேணாம் யாருமே. என்ன இந்த கட்சியை இவங்களே இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்ச அளவு. இவரே இதை வச்சு மெயின்டைன் பண்ணால் அடுத்த தடவை வர சான்ஸ் இருக்குது. இவர் எல்லாரையும் எடுத்து உள்ளார விட்டாருன்னா இவர் கட்சி வேஸ்ட்டாக தான் போகும். அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஆனால் அது இணைகிறது வந்து ரொம்ப இதுதான். தாவேக்கால வந்து இப்போ நல்ல விஜய் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்னும் பண்ணுவார். அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு முதல்ல. அதனால் இன்னும் நல்லா பண்ணுவார் மக்களுக்கு. மக்கள் இன்னும் அவர் இன்னும் கொஞ்சம் சந்தித்து அவங்க குறைகளை எல்லாம் கேட்டு அவர் நல்லா பண்ணுவார். ஆனால் இப்போ அதிமுகலேருந்து இப்போ பிரிஞ்சு போகிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மக்கள் திரும்ப அவங்கள ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தாவேக்கா வேணான்னு தான் அவங்களுக்கு வாக்கு செலுத்துறாங்க அதிமுக இருக்கு. இப்போ அவங்க ராஜினாமா பண்ணி திரும்ப தாவேக்கால நினைச்சு தாவேக்கா சார்பில் போட்டிடுறப்போ மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் இப்போ வந்து போகிறவங்கள என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கா அது வந்து தெரியணும். இப்போ தாவேக்கால போய் சேர்ந்தாலும் நல்லது தான் செய்யணும்னு மக்கள் நினைப்பாங்க. எல்லா மக்களும் வந்து நன்மையை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனா இப்ப விஜய் வந்து அதிமுகவுல குறை சொல்லிட்டு இருந்தாரு, ஊழல் சக்தி அப்படின்னு. அப்படிங்கிறப்போ அவங்கள ஏத்துக்கிறாருங்கிறப்போ இப்போ எப்படி எடுத்துக்கிறது? ஏற்றுக்க முடியாது தான். கஷ்டமாக இருக்கும் சில பேர் மக்களுக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் செய்தாலும் யார் வந்து சேர்ந்தாலும் மக்களுக்கு நல்ல பணிகளை செய்கிறது தான் நல்லது. தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு தொண்டனும் அந்த அந்த அவனோட கட்சி விட்டு போகக்கூடாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கட்சியை விட்டு வெளியே வர மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பு இருக்கும். மெயினான தலைவர்கிட்ட வந்து சரியான கான்டாக்ட்ஸ் இருக்கும். எனக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைமையிலேயே வந்து ஒரு சரியான ஒரு இணைப்பு இல்லாதனால தான் பிரிகிறாங்களோன்றது ஒரு என்னோட எண்ணம். நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் எனக்கு வந்து எது சரி எது தப்புன்றது தான் தெரியாது. பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இந்த திராவிட மாடல் அரசுன்றது வந்து எனக்கு நல்லது செஞ்சுருக்கு, நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களால இப்போ நீடிக்க முடியல. பட் இருந்தாலும் இப்போ விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து நல்லது பண்ணுவாருன்னு ஓட் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம். நல்லது பண்ணுவாரா இல்லையான்றது பார்ப்போம். மோஸ்ட்லி நல்லது பண்ணால் நல்லது. பல கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேக்கால இணையறனால ஒரு சக்தி வாய்ந்த யாரும் அசைக்க முடியாத ஒரு கட்சியாக தான் தாவேக்கா இருக்க போகுது அப்படின்றாங்க இல்லையா? அதற்கு வாய்ப்பு இருக்கா? உங்க இதில் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும் டிஎம்கே எவ்வளோ கூட்டணி வச்சுருந்தாங்கன்றது. ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கட்சி ஜெயிச்சோடனே அவங்கள எப்படி கைவிட்டு போனாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, கூட்டணி அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு வலுவான கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ அந்த கூட்டணி விட்டு அவங்க போவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அது எப்படி இருந்தாலும் தன்னோட நிலைப்பாட்டில் தான் வந்து கரெக்டாக இருந்தால் அவருக்கு ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா ஃபாஸ்ட் மூவ் ஆகிறதுக்கும் அதே மாதிரி அவர் வெற்றியை நோக்கி போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தமிழ்நாடு திராவிட கட்சியும் இதுவும் ஒன்று தான் சேருது, தப்பு கிடையாது. இருந்தால் இதுவும் நல்ல மாதிரியாக இன்னும் நல்லா கொண்டு போனால் நல்லாயிருக்கும். இதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் ஓட்டு வந்து தாவேக்காவுக்கு போட்டோம். இன்னும் பார்க்கணும். எனக்கு 50 நாள் தான் ஆகிக்குது. இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வரும் நான் செய்யுதுன்னு தெரில. இதுதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ ஊழல் சக்தின்னாங்க அதிமுகவை. அப்போ ஊழல் சக்தியே தாவேக்கால இணையிறதுக்கு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கிறப்போ அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது எப்படின்னாக்கா இனிமேல் தான் பார்க்கணும். இன்னும் என்னென்ன மாற்றம் வரும்னு சொல்ல முடியல. அதான் உண்மை. கொஞ்சம் மாற்றமாக இருக்கவே மக்கள் மாற்றமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் எல்லாம் மாறுறாங்க. ஒரு நம்பிக்கையும் வருது கொஞ்சம். அதனால கொஞ்சம் இப்போ ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஊழல் சக்தியே இப்போ முன்னாடி பிரச்சாரத்தை சொன்னாரு சரி, இப்போ ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை தன்னோட இணைச்சுக்கிறாங்கிறப்ப எப்படி எடுத்துக்கிறது? அது எல்லாருக்கும் அரசியல்னும் போது தெரியாத ஒன்றும் இல்லை. அரசியல் எல்லாமே கொஞ்சம் எல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். அது அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் அது மாதிரி இருக்கு. இப்போ அதிமுக வேற இல்ல, தாவேக்கா வேற இல்ல அப்படின்றாங்க. இப்போ ரெண்டு கட்சியும் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு பலம் வாய்ந்த கட்சியா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். அது எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா கொஞ்சம் வலுவாக இருக்கும். மக்களுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இது ஆட்சி கொள்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் நல்லா வலுவாக இருக்கும்ன்ற ஒரு மக்களுடைய நம்பிக்கை நம்மளுடைய. ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு ஜம்ப் ஆகிறதுனால இந்த என்ன சொன்னாங்க, ஊழல் சக்தி அங்கேருந்து இங்கே வந்தால் தூய சக்தியாக மாறிடுமா அப்படின்னு தானே நிறைய பேர் கூட இதாக இருக்குது. ஒருத்தவங்க கட்சியிலேருந்து இப்போ அவங்களோட பாஸ்ட்டை கலரணும் அப்படின்னா என்ன வேணாலும் கலரலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா விஜயோட பர்சனலை பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட பர்சனலை வச்சு இழுக்கிறாங்க. இதனாலேயே தலைவர் வந்துட்டு எங்கள் தலைவர் டிவிக்கோட ஸ்டேஜ் ஸ்பீச்சர் திசைவேலி எங்கள் ஊர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அங்கே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க பாஸ்ட்டை கலரணும் அப்படின்னா பாஸ்ட்டில் என்ன வேணாலும் இருக்கும். அவர் பண்ண நல்ல விஷயத்தை யோசித்து பாருங்கள், அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு யோசித்து பாருங்கள்.
ப்ரீவியஸாக நடந்த விஷயம் சொல்லி பார்க்கணுன்னா, இப்போ 40 நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயம் கேட்குறாங்க இல்லையா? இதே மாதிரி அதே 40 நாளில் டிஎம்கே என்ன பண்ணிச்சு, அதிமுக என்ன பண்ணிச்சுன்னு நம்ம கொஷின்ஸ் கேட்டோம் அப்படின்னா, அந்த 40 நாளில் என்னென்ன வரும், என்ன ஊழல் வரும், என்ன பிரச்சனை வரும்னு தான் வருமே தவிர நல்ல விஷயம் வருமா அப்படின்னு கேட்டால் நான் நல்ல விஷயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்துட்டு கெட்டதை மட்டுமே சொல்லிட்டு இருக்க உலகத்தில் இப்போ வந்துட்டு இப்போ எதிர்கட்சி தான் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எதிர்த்து பேசினா மட்டும் தான் எதிர்கட்சி இல்லை. நல்ல விஷயம் பண்ணாலும் அதை வந்துட்டு என்ன பண்ணணும், சொல்லி காமிக்கணும். கெட்டது பண்ணால் அதை அப்ரிசியேட் பண்ணி இவங்க வந்துட்டு எதிர்த்து நம்ம என்ன பண்ணுறாங்க அதை மாற்றிக்கிறாங்க. ஏன் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஜோசியருக்கு வந்துட்டு ஒரு அரசாணையில் இடம் கொடுத்தாங்க. அந்த விஷயத்த என்ன பண்ணாங்க, மக்கள் வந்துட்டு எதிர்த்தாங்க, பிடிக்கலன்னு சொன்னோன்னா அதை அடுத்த நாளே சைன் போட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த விஷயத்த எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதை தட்டி கேட்டாலுமே அதை வந்துட்டு ஊக்குவிக்குமே தவிர அதை வந்துட்டு இல்லை அது வந்துட்டு என்னோட அட்மிட் பண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகக்கூடாது. ஐ திங்க் இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்துட்டு சம்மந்தமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு நிறைய இடத்த சொல்லணும்னு தோணுச்சு, சொல்ல முடியல. பட் இப்போ என்னென்னா நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு என்னென்னா அந்த கட்சியிலேருந்து இங்கே வராங்க அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு அனுபவம் உள்ளவங்க வரணும். ஏன்னா அனுபவம் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க, கை குழந்தை அப்படி தான் சொல்லிட்டாங்க. இப்போ அனுபவம் உள்ளவங்க உள்ளே வரும்போது என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு சரியில்லை, குதிரை பேரம் கழுதை பேரம் அப்படின்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆனால் நார்மலாக சொல்லணும்னா வர்றது நல்ல விஷயம்தான். வரட்டும், கற்றுக்கிறவங்க தானே கற்றுக்க முடியும். யாருமே வந்துட்டு புதுசாக எப்படி சொல்ல, எல்லாருமே புதுசாக கட்சி ஆரம்பிச்சு தான் இனிஷியலில். இப்போ வந்துட்டு உடனே வந்துட்டாங்கன்னு அழுது வேஸ்ட்டு தான். நம்ம நார்மலாக என்ன பண்ணுறோம், அதை வந்து நல்லபடியாக கொண்டு போடும். நல்லபடியாக எப்படி கொண்டு வராங்க, 5 வருஷம் கையில் கொடுக்க போகிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் நல்லா பண்ணால் வைக்க போகிறாங்க, நல்லது பண்ணலன்னா தூக்க போகிறாங்க. இதான் மக்கள். அது வந்து அவர் வந்து வாங்கன்னு கூப்பிட்டுக்கல, அவங்களாம் வந்து சேர்றவங்களாம் அவர் வேணான்னு சொல்ல மாட்டார். எல்லாருக்கும் நன்மை செய்கிற மாதிரி அவங்களுக்கும் வரவங்க வாங்கன்னு தான் ஒத்துக்கிறாரு தவிர இவங்கள வாங்கன்னு அவர் சொல்லலை, நீங்கள் போங்கன்னு அவர் சொல்லலை. இதுதான் அவருடைய விருப்பம். இது வந்து ஒரு குதிரை பேரமாக தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுமக்களாவுடைய கருத்து என்னன்னு சொன்னால், அதிமுக ஒரு ஆண்ட கட்சியாக இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்தப்ப ஒரு மாபெரும் ஒரு பேர் இயக்கமாக இருந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல வரலாற்று சிறப்புமிக்க விட்டு அந்த ஒரு இயக்கத்தை வந்து இன்னைக்கு ஒரு நாதியற்ற ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக்கியிருக்கிறாங்க. அதோடைய தலைமையோடைய நிர்வாக செயல்பாடற்ற திறன் தான் இன்றைக்கி அதிமுகன்ற ஒரு கட்சியை உடஞ்சி போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இன்றைக்கி இந்த தாவேக அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால் ஒரு அதிமுகவுடைய ஒரு தலையாய கொள்கையில் உள்ள ஒரு பொறுப்பில் உள்ளவர் தான். அவரே தூரம் கட்டின ஒரு காரணத்தினால ஒரு பெரிய நிர்வாகியை ஓரம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலருடைய குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றிய அரசுடைய தூண்டுதலில் அதிமுக செயல்பட்டுச்சு. அப்படி தான் எடப்பாடியார் அதை ஃபாலோ பண்ணார். மக்கள் விரோத அரசை கொண்டு வந்தார். அதிமுக உடைவதற்கு அது ஒரு காரணம். இன்றைக்கி அதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி தாவேக அரசு இவங்களை ஒரு ஒன்றும் இல்லை ஒரு செல்லா காசாகவே ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் என்னென்னா ஒரு குதிரை பேரம் தான் நடந்திருக்கு. பல செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு எம்எல்ஏங்களுக்கு 15 கோடி பேரம் பேசி தான் அவங்களை இந்த பக்கம் வர வைக்கிறதா செய்திகளும் வருது. இது ஜனநாயக சக்திக்கு எதிரான ஒரு செயலாக தான் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால், அதிமுகவுக்கு எதுக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்க? திமுக வேணாம் தாவேகவும் வேணாம்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு அந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் தான். அப்போ ஓட்டு போட்ட மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க? எனக்கு தாவேக வேணாம் திமுக வேணாம்னு சொல்லி போனவங்க தானே அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. இன்றைக்கி அவங்க தாவேகாவுக்கு ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அந்த தொகுதி மக்களுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு அவர் நல்லது செய்வான்னு நினச்சி தான் போட்டாங்க. இன்றைக்கி இவங்க தன்னோட சொந்த லாபத்துக்காக தன்னுடைய மக்களுடைய வாக்கு வங்கியை அடமானம் வச்சு தான் போயிருக்கிறாங்க. இது இன்றைய சமூகத்தில் இந்த அரசுக்கு ஒரு அவப்பேர் தான். தாவேக அரசுக்கு குறிப்பாக ஒரு அவப்பேர் தான். அங்கேருந்து இதுலேருந்து போயிட்டான்னா அது சரி வராது. யாருக்கு? அதிமுக சரி இல்லை இருக்காதுன்னு? அதிமுக சரி இருக்காது. அங்கே போய் இணைஞ்சவங்கள சொல்கிறீங்களா? ஆமாம், அது கரெக்ட் இல்லை. ஆனால் தாவேகாவுக்கு அது சாதகமா? அது தாவேகாவுக்கு சாதகம். அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுருந்தா பரவாயில்ல. அவங்க திரும்பி இடகடமாக பண்ணிட்டாங்கன்னா பேஜாரு தான். ஆனால் அதிமுக தான் இருந்துக்குன்னு, ஏன்னா இவனுங்களும் கொள்ளை அடிச்சிருக்கிறானுங்க. கொள்ளை அடிச்சு திரும்பி இதில் வந்தால் அது எப்படியோ அவங்க தெரியாது. அப்படி ஊழல் பண்ணவங்கள இப்போ தாவேகால அதை அது பண்ணுறேன்றாரு, இது எது பண்ணுறேன்றாரு. பார்ப்போம் எப்படி பண்ணுறாரு பார்ப்போம். திமுக வேணாம் அதிமுக வேணான்னு தான் மக்கள் எல்லாமே இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து தான் இப்போ தாவேகாவுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது.
தளபதி விஜய் இவ்வளோ தூரத்துக்கு வந்து சிஎம் உட்காந்துருக்கு காரணம் வந்து இளைஞர்களும் தான். தாத்தாவோ அப்பாவோ அதெல்லாம் யாரும் பண்ணலை. இப்போத்தி யூத் பசங்க தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க அதிமுக வேணான்னு சொல்லி தானே வேணான்னு ஜெயிக்க வச்சுருக்காங்க. திமுக வேணான்னு சொல்லலாம் ஜெயிக்க வச்சுருக்காங்க. இப்போ திருப்பி அதிமுகலாம் வந்து அதிமுகலாம் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்றது எனக்கு சரியாக படலை. ஏன்னா நல்ல பேர் வாங்கிட்டு விஜய் வேற லெவலுக்கு போயிட்டு இருக்காரு. அது என்ன சொல்கிறது, நிரந்தர முதல்வராக கூட ஆக்குவாங்க. நம்ம இளைஞர்கள் சேர்ந்து ஆக்குவாங்க. நீங்கள் ஒருத்தராக கூப்பிட்டு சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏகப்பட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஏகப்பட்ட கெப்பாசிட்டி மக்கள் மனசில் எப்பயோ முதலமைச்சராக உட்காந்துட்டீங்க. இனிமேல் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கும்பல் சேர்த்து என்ன ஆக போகுது நான் என்னோட பார்வையில் சொல்கிறேன். ஏன்னா அதிமுகவில் நல்லவங்களும் இருக்காங்க, அதிமுகவில் வந்து கெட்டவங்களும் இருக்காங்க இல்லையா. திமுகவில் தங்கமான மனிதர்களும் இருக்காங்க, தகுடு துத்தம் பண்ணுற மந்திரிகளும் இருக்காங்க. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வேண்டாம். நீங்கள் வந்து தாவேக்காவே போயிட்டே இருந்தால் தமிழ்நாடு செழிக்கும், தாவேக்கா கட்சி செழிக்கும். இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் எம்எல்ஏங்களுக்கு வந்து கார் கூட இல்லைங்க. ஓட்டு கேட்க வரும்போது கார் கூட இல்லாமல் 6 பேர் 8 பேர் பைக்கில் தான் வந்து கேட்டாங்க. அதே மாதிரி ஜெயிச்சாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியே நம்ம ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்ல நல்ல திட்டங்களை போட்டுக்கிட்டு நிரந்தர முதல்வராக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணுமே தவிர நீ வான்னு சேர்க்கறது எனக்கு சரியாக படலை. மக்கள் நிறைய பேருக்கு சரியாக படலை. ஏன்னா இது வந்து உண்மை தைரியமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. வேண்டான்ற யாரையும் கூட்டு கும்பல் சேர்த்துக்கிட்டு இன்னும் வந்து இணைங்கன்னு சேர்க்க வேணாம். நான் என்னோட கருத்து. ஏன் இது அவங்க வந்து நல்லது செஞ்சுட்டா ஓகே, கெட்டது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா இணைஞ்சவங்க அப்போ தாவிக்கா பேர் கடை வாய்ப்பு இருக்கு இல்லையா.